ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, இடியாப்பமோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் செய்கிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் போதும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே உங்களை தேடி வரும். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயமாக நீளமாக அரிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரிஞ்சிட்டு சேர்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்தாலே மசிஞ்சு வெந்துடும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சோம்பு சாம்பாருக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது 4 விசில் வச்சாச்சு. ப்ரெஷர் தன்னால் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு எல்லாமே மசிஞ்சு வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம மசிச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் ரொம்ப தனியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியும், இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் 3 வரமிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பாரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த சாம்பாரை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம கொஞ்சமாக பொடியாக அரிஞ்ச நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.